அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு சுபிக்ஸம் அகாடமி. இன்னைக்கு நம்ம தமிழில் சிலபஸ் நம்பர் 5 and 6 அதில் 7ஆம் வகுப்பில் உள்ள அந்த இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் இந்த இது மட்டும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து இருக்கும், ஸோ தெரியாத சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். நம்ம இந்த சீரீஸில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தெரியாத வேர்ட்ஸை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுத்து ஷார்ட்கட்ஸ் கொடுக்க போகிறோம். சரியா? அதை எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் 7th தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ 7th ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் இதில் 15 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ தமிழ் டு இங்கிலீஷ்லேயே மட்டும் 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 15 out of 15 எடுக்க வைக்கிறது தான் நம்ம சேனலுடைய நோக்கம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுனா லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? அந்த லிங்கில் அந்த லாங்குவேஜ்னு இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த ஏக்கு பதிலாக ஐ போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ லிங்குஸ்டிக்ஸ்னா என்ன, மொழியியல் அப்படின்னு இருக்கணும். அப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறத லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க ஃபோனாலஜி. ஃபோனாலஜினா என்னது, ஒலியியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படின்னா, ஃபோன் இருக்கு பாருங்க, நம்ம ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அதனுடைய ஒலியை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அப்போ ஃபோனாலஜி அப்படின்னாலே ஒலியியல். இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து ஃபோன், ஒலி, அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து மேகசின். மேகசின்னா நமக்கு ஸோ பருவ இதழ்மாங்க, மாத இதழ் போடுறாதுங்க, அது வந்து மந்த்லி மேகசின் சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ மேகசின் அப்படின்னால என்னன்னா பருவ இதழ் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பட்ரி. பப்பட்ரி அப்படின்னா என்னதுன்னா பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்பா இருக்கு நம்ம வீட்டில், சின்ன வயசு பாப்பா இருக்கு, அந்த பாப்பாவுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், பொம்மையை காமிச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்யும், அந்த பொம்மையை ஆட்டிக்கிட்டே ஆடாமல் இருக்கும். ஸோ அப்போ பப்பட்ரி அப்படின்னா பாப்பா பொம்மையை ஆட்டுது. ஸோ அப்போ பொம்மலாட்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே ஷார்ட்கட். அடுத்து பாருங்க ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபினா என்ன அப்படின்னா, ஸோ எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஆட்டோகிராஃப் போடுவோம் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? இந்த ஆர்த்தோ வச்சு நீங்கள் என்ன எலும்பு அப்படின்னு எழுதிடக்கூடாது, ரைட்டா? ஸோ எலும்பு கிடையாது, இது வந்து என்னது, எழுத்து இலக்கணம், ரைட்டா? ஸோ கையெழுத்து இருக்குன்னா ஒவ்வொரு கையெழுத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு, சரியா? ஸோ எல்லா கையெழுத்தும் ஒரே மாதிரி போடணும், இங்கே ஒரு கையெழுத்து அங்கே ஒரு கையெழுத்தும் போடக்கூடாது. ஸோ அட்டன்ஸ் சைன் போட்டோம்னா சின்னதாக போடும், நம்ம ஒரு பேங்க் செக்கு இதில் போட்டோம்னா பெருசாக போடும். ஸோ அப்போ எழுத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குன்னா ஆர்த்தோகிராஃபி, ஆர்த்தோகிராஃபினா ஆட்டோகிராஃப் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தீவு. ஸோ தீவுனா நமக்கு ஐலாண்டு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுதான். ஸோ நெக்ஸ்ட் வாங்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா என்னது, வன பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ஃபாரஸ்ட்னா வனம், கன்சர்வேட்டர்னா காவலர். ஸோ காவலர் பொதுவாக நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போங்களேன், எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா கன் வச்சுருப்பாங்க, ரைட்டா? ஸோ அப்போ கன் வச்சுருப்பாங்க. கன்சர்வேட்டர் அப்படிங்கிறதுலேருந்து நான் என்ன செய்கிறேன், இந்த கன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ வன பாதுகாவலர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அடுத்து பாருங்க பேரபிள். ஸோ பேரபிள்னா என்னப்பாங்க, ஸோ இது என்னப்பா இது ரொம்ப கஷ்டமா இருக்க, பேரபிள்னா ஓமைன்னு வச்சுக்கோங்க. ஸோ போலீஸ்காரங்களாம் பாரான்னு டியூட்டி பார்ப்பாங்க. பாரானா என்னது, 8 மணி நேரம் 6 மணி நேரம் டியூட்டி இருக்கும், சரியா? அதான் பாரா டியூட்டி. அந்த பாரா டியூட்டியில் இருந்துச்சுன்னா அமைதியாக இருக்கணும், ஊமையாக இருக்கணும், ரைட்டா? உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஊமையாக இருந்து வேலை பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் எவனாலும் திருடியா இருந்தாலும் பிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஊமையை நான் ஊமை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், இந்த பேரபிள்ல இந்த பாராவை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ பேரபிள்னா ஓமை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ ஜங்கிள்னா என்னது, காடு, ரைட்டா? அது தெரியும் எல்லாத்துக்கும். ஜங்கிள்ஸ்னா காடு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பேலட், ரைட்டா? PALLAD. இந்த பேலட்னா என்னன்னா கதைப்பாடல். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய கதைப்பாடல் இருக்கு. ஸோ கட்டபொம்மனை பற்றி இருக்குது, காமராஜர் பற்றி இருக்குது, முத்துராமலிங்கரை பற்றி இருக்குது, ஏகப்பட்ட இது இருக்குது. அப்போ அந்த கதைப்பாடல்கள்லாம் கொஞ்ச நேரத்தில் பிளேடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட்கட்ஸ்க்காக தான் சொல்கிறேன், சரியா? ஸோ பிளேடு போடுற மாதிரி இருக்கும். அப்போ பேலடுங்கிறது பிளேடு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ பிளேடுனா கதைப்பாடல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கரேஜ் அப்படின்னா துணிவு, ரைட்டா? ஸோ கரேஜ்னா துணிவு அப்படிங்கிறாங்க. என்கரேஜ் பண்ணுறா அப்படிம்பாங்க. என்கரேஜ்னா என்னது, நீ சந்தோஷம், நீ மோட்டிவேட் பண்ணால் அவன் துணிவாயிடுவான், அதான் கரேஜ். அதுதான் அந்த என்கரேஜ் வந்து கரேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ துணிவு அப்படிங்கிறத ஞாபகம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எலாகுஷன். ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? ஸோ எலாகுஷன் அப்படிங்கிறது என்னன்னா பேச்சாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா, எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன்ல எவன் நல்லா பேசுறானோ அவன் தான் என்ன செய்ய முடியும், எலெக்ஷன்ல வெற்றி பெற முடியும், கரெக்டு தானே?
அப்போ எலெக்ஷன் ஒரு மாணவர் சங்க தலைவர் எலெக்ஷன் நடக்குனாலும் அங்கே எவன் நல்லா பேசுனா அவன் தான் வெற்றியாளர். அப்போ எலாகேஷன் அப்படிங்கிறது எலெக்ஷன் அப்படின்னு வச்சோம். அப்போ பேச்சாற்றல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸ்லோகன். ஸ்லோகன்னா என்னப்பா? முழக்கம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸ்லோகன்னா நமக்கு தெரியும் சஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். ரைட்டா? இந்த சிம்பிள் இது ஒரு ஸ்லோகன் தான். ரைட்டா? ஹிட்லர் உருவாக்குனா ஒரு ஸ்லோகனாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்லோகன் வந்து தமிழ் மீனிங் என்னன்னா முழக்கம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ரைட்டா? ஒரு பெரிய புரட்சியவே முழங்கும். ஸோ சங்கு அப்படி முழங்கணும்னு போர் எப்படி தொடங்குது, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ட்டு 23 புலிகேசி சொல்லுவாங்க தெரியுங்களா, அதான் முழக்கம். ஸோ அப்போ ஸ்லோகன்னா முழக்கம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லோகனுக்கு அப்புறம் ஓசியன் அப்படின்னா பெருங்கடல். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓசியன்னா பெருங்கடல். ஸோ சீனா கடல்பா, அதாவது சி அப்படின்னு கேட்டாங்கன்னா கடல் போடணும். ஓசியன்னு கேட்டாங்கன்னா பெருங்கடல் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா அந்த பெருங்கடல் பக்கம்லாம் போனால் ஓசியில் நிறைய சாப்பிடலாம். கோயில் அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஓசி அப்படின்னா பெருங்கடல் நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா மரைன் கிரியேச்சர் அப்படின்னா என்னது? மரைன்னா என்னது? மரைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அது வந்து கப்பல் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கக்கூடியதான் மரைன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்க்க போகிறது என்னன்னா மரைன் கிரியேஷன் அப்படின்னா, மரைன்னா கடல்வாழ், கிரியேஷர்னா உயிரினங்கள். ரைட்டா? அப்போ கடல்வாழ் உயிரினங்களை தான் மரைன் கிரியேஷர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மரைன். சப்மரைன்னா என்னது? ஸோ நீர்மூழ்கி கப்பல் பேர் தான் என்னது? சப்மரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்மரைன் அப்படின்னா சோப்பு முறை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ சோப்பு முறை. அப்போ அந்த சோப்பு முறையை வச்சு ஒரு சோப்பு முறைக்குள்ள ஒரு கப்பல் விட்டோம்னா கப்பல் முங்கிடும். ஏன்னா சோப்பு முறையில் உங்களுக்கு என்னது? அந்த பரப்பு இழுவிசையை குறைச்சிடும். நமக்கு இதெல்லாம் படிச்சிருப்போம். மாலுமிகள் வந்து கப்பலில் போகும்பொழுது என்ன செய்வாங்க? பெரிய புயல் வந்துச்சுன்னா தங்கிட்ட உள்ள ஆயில் பேரல் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? கலட்டி ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் பொழுது பரப்பு இழுவிசை கம்மியாகும். அதனால அலைகள் ரொம்ப பெருசாகாது. அவங்களும் என்ன செய்வாங்க? சேஃபாக பயணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சோப்பு முறைக்குள்ள கப்பல் முங்கிடும். முங்கின கப்பல் நீர்மூழ்கி கப்பல் அவ்வளோதான். ஸோ சப்மரைன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாம்னா என்னதுன்னா புயல். STORM. ஸோ ஸ்டாம்னா புயல். ஸோ புயல் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாம்பு அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸ்டாம்ப்னா என்னது? ஒரு குத்தும் அப்போ தடம் பதிஞ்சிடும். அப்போ ஸ்டாங் அப்படின்னா புயல் வந்து தடம் பதிச்சிடும். அப்போ புயல்னா ஸ்டாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும் புயல் வந்துச்சுன்னா, சும்மா டம்மியெல்லாம் இருக்காது. அப்போ ஸ்ட்ராங் முடிஞ்சது. அடுத்து பார்த்து செயிலர் அப்படின்னா மாலுமி. ரைட்டா? ஸோ செயிலர் அப்படின்னா மாலுமி. ஸோ கடல் இருக்குப்பா, கடல் உள்ள என்ன செய்றாங்க? கப்பலில் போயிட்டாங்க. ரைட்டா? ஸோ கப்பலில் போனவங்க வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு என்னது? ஜெயில் வாழ்க்கை. ஸோ கப்பலுக்குள்ளே போகிறாங்க. கப்பலுக்குள்ளே போகிறவங்களுக்கு என்னது? அது ஒரு ஜெயில் வாழ்க்கை தான். அப்போ ஜெயில் செயில் அப்படின்னு ஞாபகம். ரைட்டா? ஸோ செயில் ஜெயில், மாலுமிக்கும் ஜெயில் வாழ்க்கை தான் அப்படின்னு ஞாபகம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா ஸோ ஷிப்யார்ட். ஷிப்யார்ட்னா என்னப்பா? ஸோ ஸ்கிராப் யார்டுன்னு ஒன்று இருக்கு. அதில் என்னது? ஸ்கிராப்பை போடக்கூடிய இடத்துக்கு பேர் ஸ்கிராப் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷிப் யார்டுனா கப்பல் இருக்கு. ஷிப்னா கப்பல், யார்டுனா தளம்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ கப்பல் கட்டக்கூடிய தளத்துக்கு பேர் ஷிப் யார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா மாரல். மாரல். ஸோ ஃபேமஸான ஒரு டயலாக் ஒன்று இருக்கு. மாறா நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கா? ஸோ அப்போ மாரல் அப்படின்னா என்னது? நீதி அப்படின்னு அர்த்தம். நீதி வெல்லும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஸோ மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, அதான் இதுக்கு ஷார்ட்கட்டு. அப்போ மாறல்னா நீதி. ஸோ த நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்கல்ப்சர். ஸோ ஸ்கல்ப்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா சிற்பம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ கோயிலெல்லாம் போயிருப்பீங்க, கல்லில் தான் என்ன செய்வாங்க? சிலை செய்வாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்கல் அப்படிங்கிறத நான் கல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்டிஸ்ட். ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ ஆர்டிஸ்ட்னா என்ன, போயட்னா என்ன, இந்த ரெண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு சிம்பிளாக என்ன செய்யலாம்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருக்கீங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ ஆர்ட்னு வந்தாலே அது கலை அப்படிங்கிறது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மூலமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆர்டிஸ்ட்னா கலைஞர், போயட்னா கவிஞர்.
ரைட்டா? ஸோ போயட்னா என்னது, கவிஞர். இது ரெண்டையும் நல்ல ஞாபகம், கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கும் இது. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னது? ஸோ நம்ம பேப்பர் இப்போ என்கிட்ட இந்த இது இருக்கு ரைட்டா, நான் வந்து இதில் மேலே மயில இங்கு இருக்கு, அந்த இங்கை வச்சு நான் என்ன செய்கிறேன், இதில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ இங்கு யூஸ் பண்ண முடியாத இடத்துல எழுதுவோம்னு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் எனக்கு கல்வெட்டு. அதான் இன்ஸ்கிரிப்ஷன். அந்த இன்ஸ்ல இன்சி அந்த இங்கை மட்டும் நான் எடுத்துருக்கேன், சரியா? ஸோ அப்போ இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்ததுன்னா இங்கே யூஸ் பண்ண முடியாத இடம் கல்வெட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் கல்வெட்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நம்ம இப்போ சொல்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே என்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் போய் அந்த கொஸ்டினை பார்க்கும்பொழுதே இப்போ உங்களுக்கு அந்த இன்ஸ்கிரிப்ஷன் ஒன்றா உங்களுக்கு இங்கு மைண்டுக்கு வந்துடும், சரிங்களா? அதை நீங்கள் ரியலாக அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து என்ன பாருங்க, இன்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் மனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ மனுஸ்கிரிப்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், மனு சரிதம் அப்படின்னா படிச்சிருக்கோம். வாட் இஸ் மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்து படி அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா? ஸோ கையெழுத்து படி அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மனு இருக்கு, அந்த மனுவை நம்ம கைட்ட தான் எழுதுவோம். ஸோ யாராட்டும் எனக்கு இந்த மாதிரி விடுமுறை வேணும் கைட்ட தான் எழுதி கொடுக்குறோம். இப்போ மனுஸ்கிரிப்ட்ஸ்னா கையெழுத்து படி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஸ்தெட்டிக்ஸ். ஏஸ்தெட்டிக்ஸ்னா அழகியல்னு அர்த்தம், ரைட்டா? ஏஸ்தெட்டிக்ஸ்னா அழகியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நான் எப்படி எழுத போறோம்னா ஏஜ் 30 அப்படின்னு எழுதுறேன், சரியா? ஏஜ் 30. அப்போ ஏஸ்தெட்டிக்ஸ்னா ஏஜ் 30 எழுதுங்க. அப்போ அழகு 30 வயசுக்குள்ள எல்லாரும் அழகா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கார்ட்டூன் கருத்து படம், ரைட்டா? ஸோ கார்ட்டூன்னா கருத்து படம். ஸோ இந்த இதுலேயே பாருங்க, கார் கரு, இந்த ரெண்டையும் அவசியத்தினாலே 4, ரைட்டா? கார் கரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ கார்ட்டூனுக்கு அப்புறம் சிவிலைசேஷன்னா நமக்கு தெரியும், ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, சிந்து சமய நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிவிலைசேஷன்னா நாகரிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோல்க் ஓர். ஃபோல்க் ஓர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபோல்க்னா நமக்கு என்னதுப்பா, நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு தெரியும், ரைட்டா? ஃபோல்க் சாங் போடுற ஆளுங்க, அப்போ கிராமிய பாட்டு, குத்து பாட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபோல்க் ஓர்னா என்னது, நாட்டுப்புறவியல் அப்படின்னு நான் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ நாட்டுப்புறவியல். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஹார்வெஸ்ட். ஸோ ஹார்வெஸ்ட்டுங்கிறது என்னன்னா அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அந்த காலத்துல மனிதன் அறுவடை பண்ணான், இந்த காலம் என்ன செய்யுது, கார் தான் அறுவடை பண்ணுது. டிராக்டர் இருக்கு இல்லையா, அவர் பெரிய டிராக்டர்ஸ் தான் அறுவடை மிஷின் தான் இருக்கு. அப்போ ஹார்வெஸ்ட்னா கார் வச்சுக்கோங்க, அறுவடை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பேடி. ஸோ பேடி அப்படின்னா நெல் அப்படின்னு அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நெல்லை நம்ம வந்து என்ன செய்வோம், விதைக்கும் பொழுது பாடிக்கிட்டே விதைப்போம். ஸோ இந்த பேடியை நான் பாடி அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன், பாட்டு படிச்சுக்கிட்டே தான் நெல் விதைப்போம், அவ்வளோதான். இப்போ பேடினா நெல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா ஆக்ரோனாமி. ஆக்ரோனாமி அப்படின்னா என்னது, ஸோ ஆக்ரோனா அக்ரிகல்ச்சர், அப்போ உளவியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைக்காலஜி கிடையாது, உளவியல்னா எனக்கு விவசாயத்தை பற்றினது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா என்னது, ஸோ இப்போ பார்க்க போது இதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், நல்லா பார்த்துவாங்க, சரியா? அப்ஜெக்டிவ்னா என்னது, குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் போடலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க, அந்த ஸ்டெம்பெல்லாம் குறி வச்சு எழுதுறாங்க, கரெக்டு தானே? அப்போ அதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை நோக்கி தான் எழுதுறாங்க. அப்போ அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள், குறி வச்சு எழுதுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸோ அப்ஜெக்டிவ் அடுத்து வறுமை. வறுமைனா பாவர்ட்டி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், சரியா? வறுமையாக இருக்க வீட்டில் பவர் இருக்காது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒப்புரவு நெறி. ஸோ ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி. ஒப்புரவு நெறினா முதல் என்னது, நான் இருக்கேன், இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் என்ன செய்றேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்களும் அடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு போவீங்க, அப்போ நான் உங்களை என்ன செய்றேன், எனக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்குறேன், அதான் ஒப்புரவு நெறி. சந்தோஷப்படுறேன், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா சந்தோஷப்படுறேன், அதான் ஒப்புரவு நெறி. அப்போ ரசிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ
ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பாஸ் ஆகிட்டாருன்னு ரசிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒப்புரவு நெறி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரைட்டா? ரசி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னா, ஸோ லட்சியம்னா என்னப்பா? ஆம்பிஷன். ஸோ ஆம்பிஷன்னா லட்சியம். ரைட்டா? ஸோ ஆம்பிஷன்னா என்னது? அம்பி படத்தை வச்சுக்கோங்க. அந்த அம்பி படம் என்ன செய்வாங்க? அந்நியன் படத்தில் அம்பி வந்து இந்த நாடே நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட லட்சியமாக இருந்தது. ஸோ நம்மளோட லட்சியம் என்னது? நம்மளும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஒரு அரசு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட லட்சியம். அப்போ ஆம்பிஷன் அப்படின்னாலே என்னது? லட்சியம் அப்படிங்கிறது நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா கேர்டசி. ஸோ கேர்டசி அப்படின்னா நற்பண்பு அப்படிங்கிறாங்க. ரைட்டா? ஸோ கோர்ட்டில் நீங்கள் வேலைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? நல்ல பண்பாக இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டில் வேலை பார்க்க முடியும். சரியா? அதான் கேர்டசி அப்படிங்கிற கோர்டசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கோர்ட்னால நற்பண்பு, நற்பண்புகள் விளையக்கூடிய இடம் கோர்ட், நீதிமன்றம் அப்படின்னு வச்சோம். ஸோ அடுத்து பாருங்க, சேரிட்டி அப்படின்னா ஈகை. ரைட்டா? ஸோ சேரிட்டினா ஈகை. நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம ஒரு சேரில் உட்காந்துருக்கையில ஒரு நம்மளோட சீனியர் வராரு. உடனே என்ன செய்வோம்? இந்தாங்க சேரு அப்படின்னு கொடுப்போமா? அப்போ கொடுக்கறது தான் ஈகை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சேரை கொடுக்குறோம், ஈகை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிக்னிட்டி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக மிஸ்டேக் விட்டுருவீங்க. ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ டிக்னிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்ணியம். கண்ணியம்னா என்னது? கண் என்ன செய்யறோம்? டிக்குன்னு அடிச்சுட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? கண்ணை பாருங்க, டிக்குன்னு மூடி தருப்போம். அப்போ கண்ணியம்னா டிக்னிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்ட்ரைன். ஸோ டாக்ட்ரைன்னா என்னப்பா? கொள்கை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காலத்துலலாம் டாக்டர்ஸ் தான் நினைக்கிறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ ஒரு நோய்க்கு போனோம்னா பல காசுகள். ஸோ நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டாக்ட்ரின் அப்படின்னா கொள்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சும்மா ஷார்ட்கட்ஸ்க்காக மட்டும் தான் சொல்லப்படுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிலாசபி. பிலாசபினா தத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம நித்யானந்தா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்துட்டாரு. ஸோ செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வீடியோ போட்டாதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிலாசபி அப்படின்னா தத்துவம். அப்போ என்ன என்னது? அந்த நித்யானந்தா உட்கார்ந்துருக்கல என்ன செய்வாரு? ஒரு சோபால தான் உட்காந்துருப்பாரு, பக்கத்தில் 2 பில்லோ கிடக்கும். அப்போ பில்லோ, சோபா, பிலாசபினா தத்துவம். நித்யானந்தா ஞாபகம் வந்துடணும். ஸோ அடுத்து பாருங்க, ஸோ நேர்மைனா இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டினா நேர்மை. ரைட்டா? ஸோ நேர்முகம், இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூன்னு என்னது? நேர்காணல்னு சொல்லுவாங்க. அப்போ அதிலே பாருங்க இண்ட அப்படின்னு இருந்துச்சா, அப்போ நேர்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வாய்மைனா சின்சியாரிட்டி. ஸோ வாய்மைனா சின்சியாரிட்டி, அதாவது சாப்பிடுறதுல நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? சின்சியராக இருக்கணும். அப்போ வாய் அப்படிங்கிறத நான் சாப்பிடுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ சின்சியராக சாப்பிடணும், சாப்பிடல நல்லா ருசிச்சு சாப்பிடணும். அதான் சின்சியாரிட்டி அப்படின்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ வட மாநிலத்துக்காரங்கெல்லாம் ப்ளீச்சுன்னு துப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ உபதேசங்கிறது என்னது? எல்லாத்துக்கும் ஒன்று போல இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. சரியா? ஸோ ஷார்ட்கட்ஸ்க்காக இதெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இதோட நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பில் உள்ள இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 சிறப்பு தமிழ், பழைய புத்தகங்கள் எல்லா இதுலேயுமே கம்பைனாக இந்த மாதிரி கிளாஸ் நடத்துவேன். ஸோ நம்ம கிளாஸை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த குரூப் 4 உங்களோடது. விடாமுயற்சியாக படிங்க, வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.